உண்டாதாக இந்த மாலை பைபிள் ஸ்டடி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபத்தில் தரித்திருப்போம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி தரோம். கர்த்தாவே, அப்பா பிதாக்காக ஸ்தோத்திரப்பா, இயேசு கிறிஸ்துக்காக ஸ்தோத்திரப்பா, பரிசுத்த இதற்காக ஸ்தோத்திரப்பா. அண்டரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரப்பா. இந்த மாலை வேளையிலே இந்த பைபிள் ஸ்டடியிலே தேவ நாம மகிமைக்காக தேவ சமூகத்தில் கூடியிருந்தவங்க கர்த்தாவே, ஸ்தோத்திரப்பா. தடைகள் இல்லாமல் அப்பா நீக்கி போடுறது எனக்காக சோத்திரப்பா 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 சோத்திரப்பா. எங்கள் முன்பாக நடந்து செல்றது எனக்காக துதியங்கட்டாவே சோத்திரப்பா. தேவநாம மகிமை கூடாத படிக்க இருக்கிற எல்லா காட்டும் மாற்றி போடுங்கப்பா. தேவநாம மாத்திரம் மகிமைப்படுறப்பா. தகப்பனே அப்பா, ஜெபத்தை கேட்கறதுக்காக சோத்திரப்பா, பாடலில் மகிமைப்படுறதுக்காக சோத்திரப்பா. அண்டரே சோத்திரங்கட்டாவே சோத்திரப்பா சோத்திரப்பா சோத்திரப்பா. வேத பகுதிக்காக சோத்திரப்பா, வேத வசந்தத்துக்காக சோத்திரப்பா. இந்த நாளுக்குரிய ஸ்டடிஸ் காட்சி வீரங்கட்டாவே சோத்திரப்பா. வேதத்தின் மகத்துவம் அதை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தலும் கட்சி வீரங்கட்டாவே சோத்திரப்பா. அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கணும் நீர் வேண்டுமான வேதம் எங்கள் நலமானது கட்டாவே. இந்த நல்ல வேதத்தை கட்டாவே சோத்திரப்பா. அன்றே நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள நல்ல பங்கை தெரிந்து கொள்ள எங்களை தாழ்த்தி தர்றோம். நீர் பொறுப்பட்டிலும் நாமத்தொட்டு பெருகாட்சியும் நீர் ஆசிரியங்கப்பா. எல்லா துதிகார மகமே சோத்திரம் இயேசுக்கு சுராத்தஞ்சம் இயேசுக்கு சுனாமத்தில் வைக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். காரோ பிரைஸ். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. போய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணித்திடுவேன். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணித்திடுவேன். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நம் கால்களை கன்மலையின் மேல், நம் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்திய நீதம் நம்மை வழி நடத்தும். தூய தேவனை துதித்திடுவேன், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி நம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி நம் போற்றியே பணித்திடுவோம். யோர்தானை போல் வரும் துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். அவர் கரத்தை பிடித்து கொண்டே, அவர் கரத்தை பிடித்து கொண்டே பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி நம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி போற்றியே பணிந்திடுவோம். கழுகுக்கு சமணம் அம்பயது திரும்பவும் வாழ வயதாகும். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையால் புது பலத்தால், புது நன்மையால் புது பலத்தால் நிரம்பிய நம் வாயும் திருப்தியாகும். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி நம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி நம் போற்றியே பணிந்திடுவோம். தாவீது கருளின மாக்கிருபை தாசராம் நமக்குமே தந்திடுவார்.
தாவீது கருளினமாக்கிருபை தாசராம் நமக்குமே தந்திடுவார். போல் இருமடங்கு எலிசாவை போல் இருமடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடிதை நம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடிதை நம் போற்றியே பணிந்திடுவோம். நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. கண்மணி போல் கடைசி வரை, கண்மணி போல் கடைசி வரை கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி நம் போற்றியே பணிந்திடுவோம். எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம். Paul's epistle to Ephesians chapter 3 verses 16 to 21. எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதற்கொண்டு 21ஆம் வசனம் வரைக்கும், 16ஆம் வசனம் முதற்கொண்டு 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கோங்க. Ephesians chapter 3 verse 16 to 21. எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதற்கொண்டு 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். முழங்கால் படிக்கிறோம், ஜெபம் செய்வோம். எல்லாருமே பரலோக பிதாவே, ஆசிரியப்பட்டதான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் விளாய் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளதாக்கும் என்று சொன்னது போல, ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொல்வது போல வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தள்ளும் என்று சொன்னது போல, ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே இந்த வேதாகம வேத பாடத்தினுடைய இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறது கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேத ஆய்விலே நாங்கள் சபையினுடைய நோக்கத்தை குறித்து நாங்கள் கடந்த வாரங்களில் இருந்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உடைய ஆண்டவரே, உலகளாவிய யூனிவர்சல் சர்ச்சுக்கு ஆண்டவரே, உலகளாவிய திருச்சபைகளை நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை எங்களுக்கு நீர் போதிக்கும்படியாக, எங்களுக்கு உணர்த்தி தரும்படியாக ஆண்டவரே, அதை நாங்கள் கேட்கிறவர்களாக அல்லது இதை குறித்தத அறிவை வளர்த்துக் கொள்வராக மாத்திரம் இல்லாதபடிக்கு இதை நாங்கள் ஞானமாக எங்கள் திருச்சபையிலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே அதை நாங்கள் அப்பியாசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையை பாராட்டுவீராக. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த பங்கு பெற்றுக்கிற ஒவ்வொருவரையும், பங்கு பெற போகிற ஒவ்வொரு ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நல்ல ஆவியானவங்க செம்மையான வழி நடத்தி கொண்டு போகட்டும். எல்லா துதிக நமக்கு முருகே சுத்தரட்சர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கடந்த வாரத்தில் நாம்
திருச்சபையினுடைய தேவன் திருச்சபையில வைத்திருக்கிறதான நோக்கம், அவருடைய சரீரமாக மனவாட்டியாகிய திருச்சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறதான நோக்கத்தை குறித்து நாம் கடந்த வாரத்தில் 2 காரியங்களை குறித்து நாம் கடந்த வாரத்தில் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த நாளிலும் நாம் இன்னும் அநேக காரியங்களை நாம் தியானிக்க நம்ம கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த மாலை வேளையிலே முதல் பகுதியாக கடந்த வாரத்தில் சொல்லியிருந்தேன், முதல் பகுதியாக தேவன் திருச்சபையிலே தேவனுடைய நோக்கத்தினுடைய முதன்மையான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், திருச்சபை தேவனில் அன்பு கூற வேண்டும், தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், தேவனுடைய அன்பை உடையவர்களாக இருக்க வேண்டும், தேவனோடு ஒரு நல்ல அன்பை அவர்கள் காண்பிக்கிறவர்களாக, மனிதனிடத்தில் தேவனுடைய அன்பை காண்பிக்கிறவர்களாக, தெய்வீக அன்பு அகாப்பையோ என்கிற வார்த்தையை குறித்து கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்தில் 2வதாக சபையினுடைய நோக்கம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை மகிமைப்படுத்துவது சபையினுடைய நோக்கம். அதன் கீழ் நாம் ஒரு 7-8 காரியங்களை பார்த்தோம். என்னன்னு சொன்னால், தேவனை எவ்வாறு மகிமைப்படுத்த முடியும்? துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் மகிமைப்படுத்த முடியும். நம்முடைய கனியுள்ள வாழ்க்கையினாலே அவரை மகிமைப்படுத்த முடியும். அப்புறமா ஆண்டவருக்கு கொடுப்பதனால ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நாம் கொடுக்கிறது நிமித்தமாக நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். பிரசங்கங்கள் மூலமாகவும் ஒருவருக்கொரு உதவி செய்வது மூலமாகவும் சேவிக்கிறது மூலமாகவும் கர்த்தர் மகிமைப்படுகிறார் இருக்கிறார் சபையின் மூலமாக. மாத்திரமல்ல, நாம் அன்பா இருப்பதனாலே கர்த்தர் மகிமைப்படுகிறார். அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தையில் நிலைநாட்டப்பட்டவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையில் என்ன சொல்றது, வேரூன்றப்பட்டவர்களாக காணப்படும் பொழுது அவர் மகிமைப்படுகிறார். மாத்திரமல்ல, உபத்திரவத்தின் வாயிலாக நம்முடைய கிறிஸ்து நிமித்தம் ஒருவன் உபத்திரவப்பட்டால் அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உபத்திரவத்து நிமித்தம், நம்முடைய உபத்திரவத்து நிமித்தம் அவர் மகிமைப்பட வல்லவராக இருக்கிறார். கடைசியாக கடந்த வாரத்தில் பார்க்கும்போது நம்முடைய விட்னஸிங், நம்மளுடைய சாட்சியின் மூலமாக தேவன் என்ன மகிமைப்பட வல்லவராக இருக்கிறார். நம்முடைய சாட்சியின் மூலமாக, சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய சாட்சியுள்ள ஜீவியத்தின் மூலமாக, சாட்சி சொல்றதுனால மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இதை செய்தார், ஆண்டவர் அதை செய்தார் என்று சொல்றது மாத்திரம் அல்ல, அல்லது சபையில சங்கத்திலும் சாட்சியா இருப்பது மாத்திரமல்ல, அல்லது ஒரு நபருக்கு போய் நாம் சாட்சி கொடுக்கிறது நிமித்தமாக மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அவர் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையே ஒரு நடமாடு நிருபமாக இருக்க வேண்டும். அதாவது லிவிங் லெட்டர்ஸ் ஆக வாழ்க்கை சாட்சியா இருக்க வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அதுக்காக தான் நம்ம அழைத்திருக்கிறார். அதை குறித்து இன்னும் அதிகமாக என்னால் பார்ப்போம். மூன்றாவதாக இந்த நாளில் பார்க்கும்போது சபையிலே தேவன் வைத்திருக்கிறதான நோக்கம் என்னன்னு சொன்னால், it is to display God's grace. தேவனுடைய கிருபையின் வெளிப்படுகிற இடமாக, தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துகிற இடமாக திருச்சபை காணப்பட வேண்டும். தேவன் அப்படியாக திருச்சபை மேலே ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். The church has to manifest the grace of God. சபை தேவனுடைய கிருபையை, பிதாவாகிய தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் கிருபையை, அந்த கிருபையினுடைய ஐஸ்வர்யத்தை, அந்த கிருபையினுடைய மகிமையின் புகழ்ச்சியை, அந்த கிருபையினுடைய ஆசீர்வாதங்களை, கிருபையினால் என்ன கிடைக்கிறது என்ற காரியத்தை குறித்து திருச்சபை, இந்த உலகத்திலே திருச்சபை சபை கிருபையை வெளிப்படுத்துகிற சபையாய் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் போதக நிருபங்கள்ல அவர் சொல்லுகிற ஒரு மிக பிரதானமான ஒரு காரியம் என்று சொன்னால், கிருபையுள்ள வசனங்கள், கிருபையுள்ள வார்த்தைகள். கொரிந்தியர் திருச்சபைக்கு சொல்லும்போது அவர் சொல்றாரு, கிருபையின் மேல் கிருபை, அல்லது கிருபையின் போதகர்களாக, கிருபையினுடைய இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னமாகுதலுடைய விளைவாக ஆண்டவருடைய கிருபை இந்த பூலோகத்தில் எப்படியாக விளங்கினது என்று சொல்லி நாம் அவருடைய கிருபை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். வெறும் ஆண்டவர் எனக்கு சுகத்தை தந்தார், அதனால ஆண்டவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு நல்ல வேலையை, நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிலையை எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார், கர்த்தருடைய கிருபை அப்படின்னு சொல்றதை காட்டிலும்
கிருபையினால் உண்மையாகவே கர்த்தர் தம்முடைய வசனத்திலே அல்லது தம்முடைய புதிய உடன்படிக்கையிலே புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து மூலமாக தம்முடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக சீஷர்கள் மூலமாக அவர் திருச்சபைக்கும் தேவனுடைய பிள்ளைகளும் சொல்லுகிற அநேக காரியத்தை நாம பார்க்க முடியும். விசேஷமாக நீங்க எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அந்த முழு அதிகாரத்தையும் வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால், எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் அந்த முழு அதிகாரத்தையும் அநேக வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஆனால் அதுல ஒரு சில காரியத்தை மாத்திரம் நாம் பார்க்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதில் பார்க்கும் பொழுது முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது முதல் வசனத்தை வாசிங்களேன். இதன் நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமம் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. முக்கியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உக்கிரானத்துவ ஊழியத்தை, the ministry of stewardship, தன்னுடைய உக்கிரானத்துவ ஊழியத்தை இந்த அதிகாரத்திலே அல்லது இந்த அதிகாரத்திலே அவர் காண்பிக்கிறதா இருக்கிறார். இந்த ஸ்டடிக்கு முன்னாடி வாசித்த வசனம் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவர் திருச்சபைக்காக செய்கிற ஒரு வல்லமையான ஜெபம் அது நம்ம பார்க்க முடிகிறது. இதுல நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபை நியமம் என்னதென்று கேட்டிருப்பீர்களே. பாருங்க, இன்றைக்கு கிருபையினுடைய அர்த்தம், கிருபையினுடைய அபிமானம், கிருபையினுடைய தாழ்பிரியம் எப்படி ஆயிடுச்சுனாக்கா சுயத்திற்காக மாறிவிட்டுச்சு. கர்த்தர் எனக்கு, கர்த்தர் எங்க குடும்பத்துக்கு, கர்த்தர் எங்க வீட்டுக்கு, கர்த்தர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நல்லதுதான். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இந்த எபேசு திருச்சபையில் சொல்லும்போது சொல்றாரு, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபை. ஒரு ரொம்ப அழகான ஒரு அப்போஸ்தலனுடைய இருதயத்தை நீங்க இந்த வசனத்துல வாசிக்க முடியும். எனக்காக எங்க ஆண்டு கொடுத்த கிருபை ஒன்று இருக்கு. ஏன்னா 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல எவ்ரி டைம் ஈச் டைம் மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ, எல்லா நேரங்களிலும் என் கிருபை உனக்கு போதுமானதா இருக்கும் என்று சொல்லி நீங்க அங்க வாசித்து பார்க்க முடியும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி சொன்ன அப்போஸ்தலனாகிய எபேசு திருச்சபைக்கு தாம் கட்டுண்டவனாக இருக்கும்போது அவர் சொல்லுகிற காரியம் என்று சொன்னால், நீங்க ரட்சிக்கப்படும்படி, நீங்க உங்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும்படி, நீங்கள் பலமுள்ள திருச்சபையாக, வல்லமையுள்ள திருச்சபையாக, ஒரு என்ன சொல்றது, வெறும் ஒரு உணர்வு ரீதியான எழுப்புதல் அறியாத மாத்திரம் இல்லாதபடிக்கு ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை உடைய திருச்சபையாக கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக அவருடைய அன்பிலே, அவருடைய விசுவாசத்திலே, அவருடைய கிருபையிலே நிலைத்திருக்கும்படியாக நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எப்படி புரிஞ்சுக்கலாம், நீங்க நல்லா திருச்சபையே நீ நல்லா இருக்கும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை தந்திருக்கிறாரு. அந்த கிருபையை பத்தி நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. என்னது 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது இந்த அதிகாரத்துல அநேக ரகசியம்ங்கிற வார்த்தை மறுபடியுமாக நீங்க வருகிறதை பார்க்க முடியும். 3ஆம் வசனத்துல, 5ஆம் வசனத்துல, 6ஆம் வசனத்துல, மறுபடியும் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா அநேக காரியம் சொல்லலாம். 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்றாரு, புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்தை உடன் பங்காளியுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். ஏன்? உங்களுக்காக கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். உங்கள் நிமித்தமாக கர்த்தர் எனக்கு கொஞ்சம் கிருபை தந்தாரு. அந்த கிருபை நிமித்தமாக நான் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னாக்கா, நீங்கள் அவருக்கு உடன் சுதந்திரவாளி. 2வது சொல்றாரு, நீங்கள் அவருக்குள்ளாக ஒரே சரீரத்துக்குள்ளா இருக்கிறீங்க. 3வது சொல்றாரு, நீங்கள் அவருக்கு உடன் பங்காளிகளா இருக்கிறீங்க. 3 காரியத்தை சொல்லிட்டு இந்த ரகசியம் எனக்கு ஆண்டு சொன்னாரு. இதை பத்தி முன்னாடியே சொல்லியிருந்தேன். 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிக்கும் ஆவியான வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, முற்காலங்களில் மனுஷருக்கு அறிவிக்கப்படவில்லை. இந்த ரகசியம் இப்பொழுது பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிக்கும் ஆவியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்குது, முன்னாடி வெளிப்படுத்தப்படல. அப்படி என்ன ரகசியம்? இப்பதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலன் போய் சொல்ற ரகசியம் என்ன? 7ஆம் வசனம் சொல்றாரு, தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட
அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானே. திருச்சபை கிருபையை பிரஸ்தாபிக்க வேண்டும் அல்லது வெளிப்படுத்த வேண்டும், வெளிப்படுத்தலா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். ஏன் அப்படின்னாக்கா, கிருபையின் நிமித்தம் கர்த்தர் நம்மை, உங்களை, என்னை, பவுல் சொல்றாரு, என்னை சொல்றாரு, நம்மையும் அங்க சேர்த்துவோம், நம்மை அவருடைய சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரர்களாக்கி இருக்கிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஒரு சீக்ரெட் மிஸ்டரிய, ஒரு ரகசியத்தை எடுத்து சொல்றாரு. இதே எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தாக்கா சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்குமான உறவை குறித்து பேசும்பொழுது, ஒரு கணவன் மனைவிக்கான உறவை வந்து ஒரு ஒப்பிட்டு பேசும்பொழுது அவர் சொல்றாரு, இந்த ரகசியம் ரொம்ப பெருசு, இந்த ரகசியம் ரொம்ப பெருசு. ஏன்னா இந்த எபேசு திருச்சபைக்கு அவர் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் எவ்வளவு ஒரு இணக்கமான ஒரு என்ன சொல்றது, ஒரு பிணைப்பு இருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கிறது. ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள என்ன ஒரு பிணைப்பு, தொடர்பு, அன்பு, நேசம், பாசம், பரிவு, ஒரு கற்பு, ஒரு பரிசுத்தம், ஒரு உண்மை, ஒரு நேர்மை, நம்பிக்கை, ட்ரஸ்ட், இதெல்லாம் சொல்லும்போது சொல்றாரு, ஒரு கிறிஸ்து என்கிற தலை, கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கும் சபை என்கிற மணவாட்டி, சபை என்கிற சரீரத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு உணர்வு, ஒரு உறவு இருக்கிறது. ஏன் அப்படின்னாக்கா, இந்த சபை இந்த உலகத்தில கிருபையை வெளிப்படுத்த வேண்டும். அடுத்து சொல்றாரு, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகி, 8ஆம் வசனம் வாசிங்களேன். பரிசுத்தவான்கள் எல்லாவரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதியாளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கத்தக்கதாக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கிருபை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையில் எடுத்துப்போம். கிருபை எதற்காக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா, அவர் 2ஆம் வசனம் சொல்றாரு, உங்கள் நிமித்தம் எனக்கு கிருபை. அப்படி பார்த்தா அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கென்று கிருபை ஆண்டு இந்த இடத்துல சொல்ல. 2வது முறையாக 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, சுவிசேஷத்தாக ஊழியக்காரன் ஆகிறதுக்கு ஒரு கிருபை அப்படின்னு சொல்றாரு. 8ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக ஒரு கிருபை. பாருங்க, இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த கிருபையினுடைய உபதேசத்தை கேட்கும் போது அநேகர் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலத்துல கிருபை இருந்தா நம்ம எப்படி வேணா வாழலாம், கிருபை இருக்கனால இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்த அவருடைய கிரியை இருக்கிறதுனால நான் வந்து ஒரு வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டா போதும், நான் ரட்சிக்கப்பட்டனா இருப்பேன், என்னுடைய ஆண்டவருக்கும் எனக்குமான உறவை, மகன் என்கிற ஒரு உறவை, மகள் என்கிற உறவை, அந்த அதிகாரத்தை ஒருபோதும் வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற சமயத்துல, கிருபை வெறும் நமக்கு மாத்திரம் வச்சுக்கிறதுக்காக ஆண்டு கிருபையை தரல. கிருபைய அது எப்படி சொல்லலாம், ஒரு கடல் மாதிரி, அது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாட முடியாது. அதுல எவ்வளவுதான் நீங்க, சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஒரு மாரல் சயின்ஸ் கிளாஸ்ல வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொன்னாக்கா, ஒரு பையன் என்ன பண்ணானாக்கா, அவன் வந்து கடல் பக்கத்துல வந்து கடல் இருந்துச்சா, கடல்ல இருந்து கொஞ்சம் தூரம் பண்ணி ஒரு குழியை உண்டு பண்ணி என்ன பண்ணானாக்கா, கடல்ல இருந்து ஒவ்வொரு பக்கெட்டா வந்து தண்ணி எடுத்துட்டு அவன் தோண்டின அந்த குழியில வந்து நிரப்பிட்டே இருந்தானா. அப்போ வந்து அவங்க அங்க போன யாரோ ஒருத்தவங்க வந்து கேட்டாங்கன்னா, ஒரு வயசானவர் வந்து கேட்டாராம், ஏன்பா அங்க இருக்கிற தண்ணி எடுத்து வந்து இங்க போடுற? இல்ல, நான் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து நான் எனக்கு வச்சுக்க போறேன், எங்களுடைய வீட்டுக்கு நான் வச்சுக்க போறேன், எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன், அதனால வந்து இந்த கடலுக்கு தண்ணினா நான் காலி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொன்னானா. அப்போ அந்த வயசானவர் சொன்னாராம், எப்பா, கடல் வந்து பொதுவானது, கடல் வந்து எல்லாருக்குமானது, அதை நீ மட்டும் எடுத்து மொண்டு உங்க வீட்டில் வச்சுக்கிட்டு அப்படி யூஸ் பண்ண முடியாது. நீ என்னதான் இங்க தண்ணி எடுத்து நீ நிரப்பினாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி பூமி குறிஞ்சு போகும், பூமி மறுபடியும் அது கடல் எடுத்திருக்கு, அது தண்ணி போக தான் செய்யும். அப்படியே இந்த தண்ணியை நீ இங்க கஷ்டப்பட்டு சிமெண்ட் எல்லாம் போட்டு நல்ல டேங்க் மாதிரி கட்டி வச்சிருந்தா கூட வெயில் படும், வெயில் பட்ட பிறகு அது மறுபடியும் இவாபரேட் ஆகி ஆவியாகி மறுபடியும் வானத்துக்கு சில வானத்துல மறுபடியும் அது தண்ணி வந்து கடலுக்கு அது மழையாக பொழியும். அதனால வந்து உனக்கென்று சொல்லி கடலை வைத்துக் கொள்ள முடியாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் கிருபை, எனக்கு இப்படி கிருபை அப்படின்னு சொல்லிட்டு கிருபைய மட்டுப்படுத்தி கிருபையினுடைய
மகத்துவத்தை நம்ம குறைச்சி எடை போடவே முடியாது. ஏன்னா கிருபை எனக்கு மட்டும் வச்சுக்கிறதுக்காக கர்த்தர் கொடுக்கறதல்ல. கிருபை என்னை தாண்டி அடுத்தவரிடத்துக்கு செல்ல வேண்டியதா இருக்கிறது. ஏன்னு சொன்னால் கர்த்தர் தம் திருச்சபையிலே அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். திருச்சபையிலிருந்து கிருபை வெளிப்பட வேண்டும். திருச்சபை கிருபையை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும், பிரஸ்தாவப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். அடுத்த வசனம் 9ஆம் வசனத்துல 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, உன்னதங்களில் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரியப்படும் பொருட்டாக சொல்றாரு. அவருடைய அனந்த ஞானம், அந்த ரகசியம், அது மேல என்ன கிருபை, அது சபையின் மூலமா என்ன பண்ணுமா, மற்ற துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் என்ன பண்ணுமா, அது தெரியப்படும் பொருட்டாக என்ன பண்றாரு. இந்த 11ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஒரு ரகசியம் இருந்துச்சு. அந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது சொல்றாரு. கிருபையின் மூலமாய் ஒரு சின்ன நெட்வொர்க் ப்ராப்ளம், அதனால கொஞ்சம் சுத்தி இருக்கும். பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்ன பண்றாரோ அந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக, எப்படி எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கிருபையை பயங்கரமா ருசிச்சு சொல்றாரு. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல பார்க்கும்போது, சபையின் மூலமாக இப்பொழுது தெரியப்படும் பொருட்டாக அவர் சொல்றாரு, இந்த ரகசியத்தின் ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு, எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்படுது. கிருபை என்னுடைய பர்சனலுக்காக மாத்திரம் அல்ல, அப்படியே எனக்கு மட்டும் அடக்கி வச்சுக்கிறதுக்காக அல்ல. கிருபை அது வெளிப்பட வேண்டும். இன்னும் வாசிப்பு சொல்றாரு 13ஆம் வசனத்துல வாசித்து பார்க்கும்போது சொல்றாரு, ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களால் நீங்கள் சோர்ந்து போகாதபடி வேண்டிக் கொள்கிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால்பட்டு நான் ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணேன்? அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படவும். கிருபை ஆவி, கிருபையின் ஆவியானவர், கிருபை வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்த கிருபை வெளிப்படுத்தப்படும் போது திருச்சபை எப்படியா இருக்க வேண்டும் சொல்றாரு. ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். திருச்சபை கிருபையை வெளிப்படுத்தும் பொழுது ஆவியிலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படும். அடுத்து விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாய் இருக்கவும். நீங்க பலப்பட வேண்டும், கிறிஸ்து உங்களுக்காய் வாசமாய் இருக்க வேண்டும். அடுத்து சொல்றாரு, அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. மூணாவதாக அன்பில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், வேரூன்றினவர்களாக இருக்க வேண்டும். சகல பரிசுத்தவான்களும் கூட அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் தேவனுடைய சகல பரிவுறு பொறுத்தால் நிறையப்படும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு. நான் வேண்டிக் கொள்வதற்கும் இந்த வசனம் தெரியல இருக்கும். இந்த வசனம் இந்த மாசம் எனக்கு ஆண்டவர் லாக்டவுன் டைம்ல, அதனால ஒரு 5000 தான் சம்பளம் கொடுத்தாரு. நான் ஜெபம் பண்றேன், நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக அடுத்த மாசம் அந்த 5000 ரூபாய் 10வது ஆண்டவரே ஒரு 20,000 25,000 ரூபாய் எனக்கு வேணும். அப்படி 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 நடக்காது. அல்லது இந்த கல்யாண கார்டில் மேலே போடுறதுக்கு நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய், அதுக்கு இல்லை. திருச்சபை கிருபையை வெளிப்படுத்தும் பொழுது நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதாக்கள் மகிமை உண்டாகும் சொல்றாரா. இதை குறித்து இதனுடைய ரகசியத்தை 2ஆம் அதிகாரத்தில் சொல்றார். இதனுடைய ரகசியத்தை
2ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் வாழ்ந்திருந்தீங்க, நீங்க மரித்து போயிருந்தீங்க, உங்களை என்ன பண்ண ஆண்டவர் உயிர்ப்பித்தாரு. முற்காலத்துல நீங்க உலகத்துல இருக்கிறவங்கள மாறி இருந்தீங்க, மாம்ச இச்சையின்படி நடந்தீங்க, மாம்சமும் மனசும் விரும்பினபடி நீங்க செஞ்சிருந்தீங்க. ஆனா என்ன சொல்றது, கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தீங்க, ஆவிக்கேற்ற நடக்கல. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பிலே அக்கிரமங்களில் மரித்தவளாய் இருந்த நமக்கு கிறிஸ்துவனே கூட என்ன பண்றாரு, உயிர்ப்பிக்கிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, அந்த ரகசியம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த கிருபையினாலே ரட்சிக்கப்படுதல் என்ன செய்யணும்? கிருபையை வெளியே வெளிப்படுத்த வேண்டும். 6ஆம் வசனம் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மில் வைத்த தயவினாலே கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்கள் விளங்க செய்வதற்காக என்ன பண்றாரு, அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார வைக்கிறாரு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒரு மேன்மை பாராட்ட முடியாது. ஏனெனில் ஏன் இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். 5ஆம் வசனம் சொல்றாரு, 5ஆம் வசனம் சொல்றாரு. 8ஆம் வசனம் சொல்றாரு, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு. 9ஆம் வசனத்துல யாரும் மேன்மை பாராட்டக்கூடாது, ஏன்னா இது உங்களால் உண்டானதல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏனெனில் ஏனெனில் எதற்கு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம்? எதற்கு கிருபையினாலே நாம் அக்கிரமங்களில் மரித்தவளாய் நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்தார்? அப்படிலாம் பாத்தீங்கன்னாக்கா 10ஆம் வசனத்துல ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை அங்க வைக்கிறாரு. என்னன்னாக்கா, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளா இருக்கிறோம். காட்ஸ் மாஸ்டர் பீஸ். அதாவது இப்ப நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க, படம் வரைகிறவர்கள். லியோனார்டோ டா வின்சி அப்படின்னு நினைக்கிறேன், ஒருத்தர் மோனோலிசா அப்படிங்கிற ஒரு படம், ஒரு லேடி ஒன்று சிரிச்ச மாதிரி ஒன்று இருக்கும். அது நிறைய வீடுகள்ல இருக்கும், அல்லது மொபைல்ல கிடைக்கும், வாட்ஸ்அப்ல பார்க்கலாம், ஃபேஸ்புக்ல பார்க்கலாம், இல்லைனாக்கா இங்க லோக்கல்ல கூட 150 ரூபாய்க்கு ஒரு ஃப்ரேம் போட்டு விற்கலாம். ஆனால் மாஸ்டர் பீஸ் என்பது ஒண்ணுதான். அது எங்க இருக்குன்னா, அது இங்கிலாந்துல இங்க இருக்குது. ஒண்ணு, அந்த ஒன்னை போல ஜெராக்ஸ் எடுத்து இருக்கலாம், ஆனா அந்த ஒண்ணு கொப்பானதா எதுவுமே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஆண்டவர் என்னையும் உங்களையும் அவருடைய மாஸ்டர் பீஸாக, தேவனுடைய செய்கையாக, மாஸ்டர் பீஸ், காட்ஸ் மாஸ்டர் பீஸ், அது ஒண்ணுதான் இருக்கும். அதுக்கு நிகர் எதுவுமே இருக்காது, அதை போல அதுக்கு ஒத்த எதுவுமே இருக்காது. இப்படி புரிஞ்சுக்கோங்க. சாலமோனை பார்த்து சொல்றாரு, அவன் உன்னை போல ஞானம் உள்ளவன் உனக்கு முன்னாக இருக்கிறது இல்லை, உனக்கு பின்னாக இருக்கிறது மாஸ்டர் பீஸ். ஆண்டவர் சாலமோனை மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு பரிசுத்தவான் வாழ்க்கையில் மாத்திரம், தேவன் படைத்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கர்த்தர் அப்படிதான் மாஸ்டர் பீஸா வச்சிருக்கிறாரு. இந்த மாஸ்டர் பீஸுடைய வேலை என்ன? தேவனுடைய கிருபை வெளிப்படுத்தணும். எப்படி கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு ஆண்டு ரட்சித்துறாரு. ரட்சித்தது ஏனெனில், ஏன் ரட்சிக்கிறாரு, ஏன் இவ்வளவு பண்றாருனாக்கா சொல்றாரு, கிறிஸ்து இயேசு நற்கிரியைகளை செய்கிறதற்கு. அப்புறம் சொல்றாரு, அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணினார். சபை கிருபையை வெளிப்படுத்த வேண்டும். கிருபையை தனக்கென்று வைத்துக் கொள்வதற்காக கர்த்தர் கிருபையை நமக்கு தரவில்லை. இன்னொரு வசனத்தை கூட காண்பிக்க விரும்புகிறேன். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். டைட்டஸ் 2:11-14. தீத்து நிருபம் 2ஆம் அதிகாரம். தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதற்கொண்டு 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்களேன். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நான் அவபக்திக்கும் லௌகிக எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதான தேவ கிருபை. பாருங்க, சும்மா யாரையுமே பார்த்து இவனெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, இவனெல்லாம் முன்னேறது ரொம்ப கஷ்டங்க, இவனெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவருடைய ரத்தம் கழுவ முடியாத பாவம் என்பது ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருடைய கிருபை ரட்சிக்க முடியாத அளவுக்கு எந்த மனிதனுடைய பாவமும் கிடையாது. ஏன்னா அவருடைய கிருபை, சங்கீதக்காரன் 103ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, கிருபை எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்றாரு. வானம் பூமி அவ்வளோ பெருசாம். அப்புறமா ஆண்டு பாவத்தை எப்படி மன்னிக்கிறாரோ, மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமா பாவத்தை தூக்கி போடுறாரு. மேற்குக்கும் கிழக்குக்கு எவ்வளோ தூரம் யாருக்குமே தெரியாது.
இந்த பூமியில அளவு தான் நமக்கு தெரியும். மேற்கு கேவலம் இத்தனை லட்சம் மைல்கள் தூரமா இருக்குன்னு பூமியை மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் பூமிக்கு வெளியே இருக்கிற தேவனா இருக்கிறார். பூமியை காட்டிலும் அவருடைய அண்ட சராசரி நம்ம வைத்து, அப்போ மேற்கு கிழக்கு டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது, எத்தனை வருஷம் அதுக்கு ஆகணும் நமக்கு தெரியாது. அப்போ கர்த்தருடைய கிருபை வானத்துக்கு பூமினா, இன்னைக்கு நான் பாக்குற வானம் என் கண்ணுக்கு தெரியாத ஒரு ப்ளூ கலர் ஸ்கை, ஒரு நீல வானம். அதுல வந்து பகலானா சூரியன் தெரியுது, நைட் ஆனா நட்சத்திரங்களும் நிலாவும் தெரியுது, மேகங்கள் தெரியுது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில வானங்கள் என்பது அவருடைய வானங்கள் அவருடைய மகிமையை சொல்லுகிறது. சங்கீதக்காரன் வந்து சொல்றாரு, அப்போ அந்த வானம் heavens declare the glory of God. அந்த வானம் என்னது? வானாதி வானம். சாலமோன் சொல்ற வானாதி வானம் நம்மை கொள்ளாது. அந்த வானம் என்னது? இன்னைக்கு பூமி என்பது ஒரு உப்புல காணப்படுற ஒரு தூசி கூட இந்த அண்ட சராசரில நம்ம பூமி காணப்படல. அவ்வளோ குட்டியான ஒரு இடத்துல அவ்வளோ குட்டியான மனிதர்களாக நம்ம மேல கர்த்தர் கண்ணை வச்சிருக்காருனாக்கா யோசிச்சு பாருங்க. அவருடைய கிருபை அது எல்லாத்தையும் காட்டிலும் பெருசு. அதாவது ஒரு 6x4 சைஸ் போர்டு இருக்கு பாத்தீங்களா? 6x4 சைஸ் போர்டு, 6 அடி நீளம் 4 அடி அகலம் சார்ந்த ஒரு போர்டுல 1 சென்டிமீட்டருக்கு 1 சென்டிமீட்டர், 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டருக்கு இப்படி 1 சென்டிமீட்டர் இப்படி, 1 சென்டிமீட்டர் இப்படி, 1 சென்டிமீட்டர் இப்படி 4 கோடு ஒரு சென்டிமீட்டர்ல வரைஞ்சு பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவுதான் மனுஷனுக்கு தெரிஞ்ச யூனிவர்ஸ். அந்த அண்ட சராசரம்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு நோன் யூனிவர்ஸ் சொல்லுவாங்க, அறியப்பட்ட அண்ட சராசரம் சொல்லுவாங்க. இவ்வளவு தான் தெரியும். மீதி 6x4 நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, இருக்குதான்னு தெரியாது, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரியாது, அதுக்கப்புறம் வெள்ளையா இருக்கா கருப்பா இருக்கா, என்ன வேற யாருன்னா வாழ்றாங்களா, யாரா இருக்குதா, அந்த சயின்ஸ் எல்லாம் பார்க்கும், ஏலியன்ஸ்லாம் இருக்காங்களா, வேற்று கிரக வாசல் இருக்காங்களா, யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஏன்னா அப்போ இப்படி வந்துடும், வசனத்துக்கு வந்துடும். அவருடைய கிருபை அவ்வளோ வானத்துக்கும் பூமிக்கும் அவ்வளோ பெருசுனாக்கா, நான் நினைக்கிறேன் இந்த ஏரோப்ளைன் பறக்கிற வானம் இல்லை, அல்லது ராக்கெட் போற வானம் இல்லை, அல்லது ஸ்பேஸ் ஷிப் போற வானம் இல்லை, அதை காட்டிலும் மேலாக கர்த்தருடைய கிருபை இருக்குது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ கிருபையை வெளிப்படுத்து, கிருபையை மற்றவங்களுக்கு காண்பீங்க. அப்போ எங்க சொல்றாரு, எல்லாருக்கும் அளிக்கத்தக்க, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு அளிக்கத்தக்கதான தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்திக்கும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்தை ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பிரசன்னமாக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. என்ன போதிக்குது? கிருபை எனக்கு போதிக்குது. அடுத்து சொல்றாரு 14ஆம் வசனத்துல, அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டு நமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கிருபையை வெளிப்படுத்த வேண்டும். திருச்சபையில தேவன் வைத்திருக்கிற நோக்கம் கிருபையை வெளிப்படுத்த வேண்டும். இன்னொரு கூட சொல்லலாம், கிருபையிலே வளர வேண்டும். ஒரு 2018ஆம் வருஷத்துல இதை குறித்துதான ஒரு பெரிய ஒரு 7 பிரசங்கள் 7 பிரசங்கள் நான் செஞ்சிருந்தேன். கிருபையிலே வளருவது, கிருபையிலே நாம் வளர வேண்டும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் வளருங்க. பாருங்க, பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு கூட பயங்கரமான நெருக்கமான ஒரு நபர். பவுல் இயேசு கிறிஸ்துவை ஒரு என்ன சொல்றது, தரிசனத்துல அல்லது ஆவினாலே அப்படி ஆவினாலே கேட்ட ஒரு அனுபவம் இருக்கு. ஆனால் பேதுருவுக்கு யோவானெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, யோவான் சொல்றாரு, நாங்கள் அறிந்தும் நாங்கள் கண்டும் நாங்கள் கேட்டு நாங்கள் தொட்டும் நாங்கள் ருசி பார்த்ததுமான அன்பை குறித்து நான் பேசுறேன். பயங்கரமான ஒரு கெத்தா பேசுறவர். அப்போ நீங்க கவனிச்சு பார்த்தா பேதுரு, அதாவது இயேசு கிறிஸ்துவோடு கூட பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் மறுபடியும் அவருடைய அன்புனால ஈர்க்கப்பட்டு ஆண்டவர் எந்த உலகத்துல எந்த மனுஷகிட்டையும், இன்னும் தெளிவா பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட சீசர்கள் கிட்ட யாருக்கிட்டையும் கேட்காத ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி, என்ன அன்பா இருக்கிறாய் அப்படிலாம் கேட்டு ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை இந்த பேதுருவா இருக்கிறாய், இந்த கலிமேலின் சபையை கண்ட பயங்கரமான பிரதானமான அழைப்பை பெற்ற இந்த பேதுரு தன்னுடைய நிருபத்தின் வாழ்நாட்களின் கடைசியில எழுதுகிறது. கடைசி நிருபத்தினுடைய கடைசி வசனத்துல சொல்றாரு, வாசிங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், 2 Peter chapter 3 verse 18. 2 பேதுருக்கு எழுதுகிற 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நம்முடைய கர்த்தரும்
இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நீங்க என்ன பண்ணுங்க? வளருங்கள். பவுல் சொல்றாரு, சபையே நீ கிருபையை வெளிப்படுத்து. தேவன் சபைக்கு வைத்த நோக்கம். பேதுரு சொல்றாரு, சபையே நீ கிருபையில் வளரு. அப்படி சபை கிருபையிலே கிருபையை வெளிப்படுத்தி, சபை கிருபையை வெளிப்படுத்துவது மாத்திரமல்லாமல் கிருபையிலே வளரும் என்று சொன்னால், கிருபையின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற தேவனுடைய அபரிவிதமான விடுதலையை சபை பெற்றுக்கொள்ளும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள்ல, Galatians chapter 5 verses 1, 2, 3 and 4, கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள்ல வாசித்து பார்க்கும்போது, வாசிங்களேன். கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு நீங்கள் மறுபடியும் போயிட்டு விடுதலை இல்லாத அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுவாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இந்த வார்த்தை ஞாபகம், சுவாதீன நிலைமையிலே நீங்க இருங்க அப்படின்னு சொல்றாரு. 2ஆம் வசனத்துல, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது என்று பவுலாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷன் நியாயப்பிரமாணம் முடிந்து நிறைவேற்ற கடனாளியா இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்ட சாட்சியாக சொல்கிறேன் சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தை நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீங்க. சுவாதீன நிலைமையில் நிலை கொண்டிருங்க. நியாயப்பிரமாணம் உங்களை என்ன பண்ண கட்டி போடக்கூடாது. இதை குறித்து ஒரு தெளிவை நான் கொடுக்க விரும்புகிறேன். இன்னைக்கு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் கிறிஸ்தவ சமுதாயத்தில் என்னக்கா, நியாயப்பிரமாணமா கிருபையா? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்க வேண்டுமா, கிருபைக்கு கீழ்பட்டிருக்க வேண்டுமா? நியாயப்பிரமாணத்தை செஞ்சாதான் பரலோகமா, இல்லைன்னா கிருபைனால் ஆண்டவருக்கு பரலோகத்தை தருவாரா? ஓகே, இதுக்கான பதில் அல்லது இதற்கான ஒரு ஆலோசனையாக நான் சொல்லக்கூடிய வேண்டிய சொன்னால், இதை குறித்ததான ஒரு ஹோலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு தேவை. அல்லது ஒரு பரந்த விரிவான ஒரு என்ன சொல்றது, ஒரு புரிதல் நமக்கு அவசியம். என்ன, பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அதற்கான பனிஷ்மெண்ட், தண்டனை எல்லாம் இருக்குது. சரிங்களா? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசிகளையும் அவமதிக்கவோ அல்லது அழிக்கவோ வராமல் அதனுடைய ஃபுல்ஃபில்மெண்டாக, நிறைவேற்றுதலாக அவர் வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 56, 57, 58 வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 56, 57, 58 வசனம் வாசிங்க. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அப்புறம் ரோமர்ல வாசிப்பா, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுச்சு அப்படின்னா வசனம் இருக்கு. இதை தவறாக புரிந்து கொள்ளுகிற அநேகர் இருக்கிறார்கள். ஆனா மேட்டர் என்னன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருனாக்கா, நீங்களாக்க நியாயப்பிரமாணத்தின் சாபம்னா நியாயப்பிரமாணமே சாபம் கிடையாது. இன்னைக்கு நிறைய சொல்றது என்னன்னாக்கா, நியாயப்பிரமாணத்தின் சாபம் அப்படின்னாக்கா ஓல்ட் டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாடே ஃபுல்லாவே சாபம் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்னன்னாக்கா, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டவர்களை செய்யாத பொழுது வருகிறதான சாபம். உதாரணத்துக்கு உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் முதல் 14 வருஷம் தான் ஃபுல்லா ஆசீர்வாதம் இருக்கும், அடுத்து 14 வருஷம் ஃபுல் சாபம் இருக்கும். ஏன்? முதல் 10 வருஷம் நீ ஒழுங்காடுறா உனக்கு எல்லாம் தருவாரு, இரண்டாவது பகுதி இப்படிலாம் இல்லைனாக்கா இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவார், சாபமான காரியங்கள் சொல்லுவார். ஓகேங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துடைய நாட்கள், இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாக அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக என்னன்னா, கிருபை, இந்த நியாயப்பிரமாண அடிமையிலிருந்து என்ன பண்றோம், நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்தை விடுதலை ஆக்கப்பட்டோம். அதனால நான் நியாயப்பிரமாணத்தை செய்யக்கூடாது என்பதற்காக அல்ல. என்னன்னா, இதுவரைக்கும் என்னுடைய பலத்தினாலே, ஆபிரகாம், மோசே வாழ்ந்த அத்தனை பரிசுத்தவான்கள் அவருடைய பலத்தினாலே அவங்க எப்படி இருந்தாங்கனாக்கா, நான் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்றதுக்காக பரிசுத்தமா இருக்கிறது, நான் இப்படி இருக்கணும், நான் இந்த நியாயத்தை செய்யணும், அது அப்படி இருக்கணும், அது அப்படிலாம் கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கணும், இது செய்யணும் அது செய்யணும் அப்படி இருந்த அவர்கள் நிறைய இடத்துல தன் வாழ்க்கை எப்படி இருந்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அந்த வாழ்க்கை எப்படியா மாறிச்சுனாக்கா, இந்த கிருபை என்ன பண்ணணும்னாக்கா, தேவன் எப்படி என்னை இருக்க விரும்புகிறாரோ, தேவன் என்னை
கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தருடைய பார்வையிலே நீதிமான்களாக, இன்னொரு நல்ல வார்த்தை, நீதிமான்களாக, கர்த்தருடைய பார்வையிலே ஸ்பாட்லெஸ், குற்றமற்றவர்களாக, கர்த்தருடைய பார்வையிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பதற்கு இந்த கிருபை என்னை என்ன பண்ணும், உத்வேகப்படுத்துது. நியாயப்பிரமாணத்தை என் பலத்தினால செஞ்சேன், என்னால செஞ்சு முடிக்க முடியல. அப்போதான் என்ன வராரு, கிறிஸ்து வராரு. கிறிஸ்து என்ன பண்றாருனாக்கா, எனக்காக அவர் செஞ்சு முடிச்சிடறாரு. செஞ்சு முடிச்ச பிறகு என்ன சொல்றாருனாக்கா, நீ என்னுடைய கிருபைக்குள்ளா வந்துரு. என் கிருபைக்குள்ளா வந்துட்டுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா நீ நான் செய்து முடித்தவளை செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கிருபை, நியாயப்பிரமாணம் இல்லாம கிருபை வந்துடல, கிருபையை போக்கிட்டு நியாயப்பிரமாணத்தை செஞ்சு முடிச்சிட முடியாது. அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிறதுனாக்கா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற வந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நமக்கு கிருபையை தராரு. இன்னும் தெளிவாக சொல்லலாம், அவர் ஆவியானவரை, நம் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறாரு. இவர் என்ன பண்றாருன்னா, சகல சத்தியத்திலே என்னை நடத்துவாரு. அப்போ சகல சத்தியத்தை நடத்தும் போது அது தேவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு, தேவனுடைய ஸ்டாண்டர்ட் சொல்றது, அவருடைய தரத்திற்கும் அவருடைய நீதிக்கும் விலகி இருக்கவே இருக்காரு. அப்போ கிருபையை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னாக்கா அவர் சொல்றாரு, இந்த 4ஆம் வசனம் பாருங்களேன், நியாயப்பிரமாணத்தில் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும். நான் இப்படி புரிஞ்சுக்கோங்க, நான் பைபிள் படிச்சுட்டா நான் பரலோகம் போயிடுவேன், நான் ஜோம் பண்ணா பரலோகம் போயிடுவேன், நான் ஊழியர் செஞ்சுட்டா நான் பரலோகம் போயிடுவேன், ஆண்டுக்காக தசமபாகத்தில் காணிக்கை உண்மையாக இருந்தால் நான் பரலோகம் போயிடுவேன், நான் தான தர்மம் செஞ்சா பரலோகம் போயிடுவேன். அப்படி கிடையாது. நீங்க கிருபைக்குள்ளாக வாங்க. கிருபைக்குள்ளாக வந்த பிறகு கிருபை உங்களை வழி நடத்தும். கிருபையினால் நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுற, உங்களை வழி நடத்துவாரு. அப்போ நீங்க ஆவியினாலே நிரம்பி செய்கிற எந்த காரியமே தேவனை பாதிக்கிறதாகவோ தேவனை பழிக்கிறதாகவோ தேவனுக்கு விரோதமாக காணப்படாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆவியினால் நிரம்பி கிருபையினால் வரங்கதை பெற்ற நீங்க செய்யும் பொழுது அது தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கும். கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கலாம், கர்த்தருக்கு பிரியமாக காணிக்கை கொடுக்கலாம், கர்த்தருக்கு பிரியம் இல்லாமலும் காணிக்கை கொடுக்கலாம். ஆனா கர்த்தருக்கு பிரியமாய் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நான் கிருபையிலே நிலை நின்று, கிருபையிலே நான் பெற்ற விடுதலையை பெற்றுக்கொண்டு, கிருபையினாலே பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியான வரத்தை அதை நான் அப்பியாசித்து பரிசுத்த ஆவியானவர்களால் நிரப்பப்பட்டு நான் கொடுக்க வேண்டும். நான் தான தர்மங்களை செய்கிறேன், கிருபையினாலே நான் பெற்ற பரிசுத்தாயின் மூலமா, கிருபையினாலே பெற்றுக்கொண்ட தேவனுடைய வரத்து மூலமா, கிருபையினாலே கர்த்தருக்கு கொடுத்தது மூலமா நான் தானம் செய்யணும். நான் வாழ்க்கை எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று எதை செய்தாலும் கர்த்தருக்கு, மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும். எப்படி செய்ய முடியும்? என் சுயபலத்தினால அப்படி செய்யவே முடியாது. என்னுடைய செல்ஃப் தாட்னால, செல்ஃப் மைண்ட்னால, என்னுடைய சுய புத்தினாலே அப்படி இருக்கவே முடியாது. அதான் சாலமோன் சொல்ற, சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தரை என்ன பண்ணும், முழு இதயத்தோடு என்ன பண்ணு, அவர் பற்றிக்கொள்ள, அவர் சேவித்துக் கொள்ளு. அப்போ என்ன மேட்டர்னாக்கா, கிருபை இல்லாம அதை செய்ய முடியாது. கிருபை இல்லாம அவரை ஆராதிக்க முடியாது. கிருபை இல்லாம, அதுக்குதான் அப்போஸ்தலர் சொல்றாரு, நீங்க நான் பண்ணிடுவேன், நான் பரிசுத்தமா வாழ்ந்துருவேன், நான் நீதிமானா இருந்துருவேன் அப்படின்னு நினைச்சு நீங்க கிருபையில விழுந்துருவீங்க. அப்போ கிருபையினாலே விடுதலையை கர்த்தர் தருகிறார். என்ன விடுதலை? நான் என்னுடைய பலத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை. ஏன்னாக்கா அவருடைய பலம் எனக்கு அவருடைய கிருபையின் மூலமா தராரு. மாத்திரமல்ல, எபேசியர் 2:1-9 வரைக்கும் வாசிப்பதற்கா அவருடைய கிருபையினுடைய ஐஸ்வர்யத்தை அவர் தருகிறார். கிருபையினாலே ஒரு விடுதலையை தராரு. இரண்டாவதாக கிருபையினால் என்ன பண்றாரு? ஐஸ்வர்யத்தை, கிருபையின் ஐஸ்வர்யம், the riches of his grace. 2ஆம் அதிகாரம் எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது முதலாம் அதிகாரத்தில் நினைக்கிறேன். ஆமா, முதலாம் அதிகாரம் பார்க்கும்போது, முதலாம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு இவருக்குள் உண்டாயிருக்கிறது. கிருபையின் ஐஸ்வர்யம். கிருபையின் ஐஸ்வர்யம் என்னது? பேங்க் பேலன்ஸ் 4-5 கோடி இருக்கிறது, 20 கோடி இருக்கு, 100 கோடி இருக்கிறது, 9,000 கோடி இருக்கிறது,
அது கிருபை ஐஸ்வர்யம் கிடையாது. கிருபை ஐஸ்வர்யம் என்னது? பாவ மன்னிப்பாகிய மீட்பு. கிருபை ஐஸ்வர்யம் என்னது? ஞானத்தோடும் புத்தினாலும் கர்த்தர் இடத்துல பெருக பண்ணுகிற தேவனுடைய அனந்த ஞானம். கிருபை ஐஸ்வர்யம் என்றால் என்ன? தேவன் நம்மளை தீர்மானித்த அவருடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துது. கிருபையினுடைய ஐஸ்வர்யம் என்றால் என்ன? நானும் நீங்கள முன்குறிக்கப்பட்டு சுதந்திரமாக்கப்படுவது. கிருபை ஐஸ்வர்யம் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்படுவது. இதெல்லாம் எதுவுமே நான் சொல்ல, இதெல்லாமே எபேசியர் 1 அதிகாரம் 2 அதிகாரம் 3 அதிகாரத்துல பவுல் பரிசுத்த ஆவியானவராக சொல்லுகிற ஒரு காரியம். கிருபைக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை. ரோமர் 6:14, Romans chapter 6 verse 14. கிருபை வாழ்க்கை நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டல்ல, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். வாசிங்க ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமா, நிறைய பேர் இப்படிதான் வாழ்க்கையில இருக்காங்க. நியாயப்பிரமாணம் கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. அப்படி இல்ல, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இப்போ இது சவாலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, பாவனுடைய கிருபை உங்களுக்கு இருக்குன்னா பாவம் உங்களை மேற்கொள்ளக்கூடாது. இப்படி வந்துடும். அப்போ என் வாழ்க்கையில் நான் பாவம் மேற்கொள்ளுகிறதே அப்படின்னா, நான் ஆண்டுடைய கிருபை என் வாழ்க்கையில் நான் சரியா செயல்படுதல. யோவான்ல பாவம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய. யோசித்து பாருங்க. இப்படி பைபிள் சொல்லுது, இப்படி வசனம் சொல்லுது, இப்படி பவுல் நிருபங்கள் சொல்லுது, இப்படி வேதாகமங்கள் சொல்லி தருது. ஆனால் நமக்கு போதிக்கப்படுற காரணக்கா கிருபை இருந்தா பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சுக்காரு. கிருபை இருந்தா அந்த ஃபாதர்ஸ் லவ், நீங்க அப்பாவுடைய அன்பு நீங்க நிறைய பேர் ஃபாதர்ஸ் லவ், தேவனுடைய பிதாவாகி தேவன் அன்பு முக்கியம்தான். ஆனா அந்த அன்பு எப்படி வெளிப்படுது? இயேசு கிறிஸ்து மூலமா தான் வெளிப்படுது, வேற எப்படியும் வெளிப்படல. இயேசு கிறிஸ்து யோவான் 3:16 பைபிளுக்கே கீவேர்ட்ஸ் அதுதான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? குமாரனை தந்தருளி அன்பு கூர்ந்தார். நீங்க நிறைய பேர் அந்த ப்ராடிகல் சன், இளைய குமாரனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இளையகுமாரனுடைய உவமையை பிடிச்சு கொண்டு, இயேசு கிறிஸ்துலாம் இல்லைங்க, ஸ்ட்ரைட்டா பிதாவின் இடத்துக்கே நம்ம டச் பண்ணிடுவோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்திற்கு. ரெண்டாவது சொல்றாரு, என்ன பார்த்துட்டியா? நீ பிதாவை பார்த்துட்ட. என்னை காண்கிறவன், என்னை கண்டவன் பிதாவையும் கண்டான் சொல்லுகிறார். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்துவினால் வருகிற இந்த கிருபையினால் வருகிற அவருடைய கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற வாழ்க்கை அப்படின்னா, அவருடைய கிருபை என்னை நடத்த நான் விட்டு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. சொல்றாரு கிருபைக்கு வாசிங்க, அது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்காமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மேற்கொள்ளாது. கிருபையினால் வாழ்கிற வாழ்க்கை, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற வாழ்கிற வாழ்க்கையில பாவம் மேற்கொள்ளாது. மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 12:9 தெரியும். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 strengthened by grace, கிருபையினால் பலப்படுத்தப்படுவது. எல்லா ஆண்டவர்கிட்ட பவுல் ஜெபம் பண்றார், ஆண்டவரே என்னுடைய சரீரத்துல எனக்கு முள் கொடுக்கப்பட்டு என் கண்ணில் ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆண்டவர் உடனே இன்னைக்கு எல்லாம் கத்துறாங்க, சுகம் அப்படின்னு கத்துறாங்க. பார்த்தா அந்த சுகம்லாம் ஆண்டவர் அங்கே தரல. ஆண்டவர் என்ன பண்ணாக்கா, இந்த பலவீனம் ஒன்று இருக்கதான் செய்யும், இந்த பலவீனத்துல என் பலன் எப்படி இருக்குது மட்டும் நீ பாருன்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு தெளிவான ஒரு நடுநிலைக்கு அல்ல, தேவ நிலைக்கு நாம் வர வேண்டும். தேவன் வேதாகமத்தை எந்த சூழ்நிலை எப்படியா எழுதியிருக்கிறார், வசனம் என்ன சொல்லுகிறது, வசனம் எனக்கு வசனத்தினுடைய ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்கன்னாக்கா அந்த வசனத்துக்கு மேல ஒரு 2-3 அதிகாரம், அந்த வசனத்துக்கு கீழே 2-3 அதிகாரம், அல்லது வசனத்துக்கு மேல ஒரு 4-5 வசனம், கீழே 2 வசனம் வாசித்துட்டு அதுக்கப்புறமா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு முடிவு பண்ணுங்க.
ஒரு வஸ்திரத்தை வாசிட்டு என்னை வேலைப்படுத்த கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய்ய முடியும், உடனே எக்ஸாமில் பாஸ் ஆகிடும், படிக்காமே பாஸ் ஆகிடும். அப்புறமா நான் வந்து உப்பே போடாமல் சமைப்பேன், அந்த உப்பு வந்துடும். அப்படிலாம் நடக்காதுங்க. சமையல் புஸ்தகம் உங்க வீட்டில் 100 சமையல் புஸ்தகம் இருக்கலாம், 100 சமையல் புஸ்தகம் இருக்கலாம், 100 விட்டுருங்க, 100 யூடியூப் சேனல்ல நீங்க சமையல் பார்க்கலாம். நீங்க எல்லாம் யூடியூப் சேனல் சமையல் பார்க்குறாங்கல்ல, 100 டிவி சேனல்ல நீங்க சமையல் பார்க்கலாம். ஆனா நீங்க அதை செய்யற வரைக்கும் அந்த சமையலுக்கான ருசியை உங்களால் ஒருபோதும் அனுபவிக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, நீங்க அதை செய்யற வரைக்கும் அந்த சமையலை நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. 2. மூன்றாவதாக, நீங்க அதை செய்யாம எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு நிறைய வேத வாசகர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா, சமையல் புக்கு வாசிக்கிற மாதிரி, இது போடணும் அது போடணும் அது போடணும் அது போடணும், அதுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யார் சமைக்கலாம் இல்லை. அப்புறம் நோட்ஸ் எடுக்கிற வேத என்ன சொல்றது, நோட்ஸ் எடுக்கிறவங்க, டைரியில் எழுதுறவங்க, நல்லது டைரியில் எழுதுது. ஆனால் டைரியில் எழுது, எதுக்கு டைரியில் எழுதுறீங்க? சர்ச்சில் வரையும், சர்ச்சில் இப்போ ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் லைவ்ல பண்றோம், லைவ்ல நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க, நல்லதுதான். எதற்காக எடுக்கிறோம்? பிரசங்க குறிப்பு எழுதுறோம், அது மாதிரி சமையல் குறிப்பு எழுதுறோம். அதுக்கப்புறம் திருப்பி சமையல் பண்றதுக்கு அதை சமைச்சாதான் அது யூஸ் பண்ண முடியும். வாழ்க்கையில அப்பியாசித்தாதான். இந்த என் வாழ்க்கையில பலவீனம் வரும்பொழுதெல்லாம் கர்த்தருடைய கிருபையினால் வருகிற பலனை நான் உணர்ந்து கொள்ள முடியும். பலவீனம் வராத ஒரு வாழ்க்கையை தெரியாது, பைபிள் சொல்ல. பலவீனம் வராத ஒரு சுகவீனம் இல்லாத வாழ்க்கை, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை அப்படிலாம் வேதாங்க சொல்ல. நீங்க அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையெல்லாம் கவனித்து பாருங்க. யார் வாழ்க்கையும் சுகவீனம் இல்லாமல் இல்லை, யார் வாழ்க்கையும் பலவீனம் இல்லை, கஷ்டம் இல்லாமல் இல்லை, உபத்திரம் இல்லாமல் இல்லை, பாடு இல்லாமல் இல்லை, எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு கூட இருந்ததெல்லாம் இயேசு கிறிஸ்து, அவருடைய கிருபை, அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலன், அவருடைய கரம் அவரோடு கூட இருந்ததை நீங்க பார்க்க முடியுது. மாத்திரமல்ல, கிருபையினாலே நாம் ஆளவும் வேண்டும். 5:17 ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்களேன். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவன் அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாகும். அவர் சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்லுவாரு. நான் எடுத்துக்கிறேன், ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பார்க்கும்போது, ஒருவனுடைய மீறுதல் ஆதாம், ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள். பாருங்க, மரணம் ஆண்டு கொண்டிருந்துச்சு, ஆனா கிருபை பெற்ற உடனே நீதியாகிய ஈவின் கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் அது பெற்றுக்கொள்ளும் போதுன்னா, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது நிச்சயமாமே. காட் கிருபையின் மூலமாக உங்களை ஆளுகிறவர்களாக கர்த்தர் வைக்கிறார். ஏன் ஆள வேண்டும்? இப்படியே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னாக்கா, ஆளுங்கள், இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் கொடுத்தார். மனுஷன் பாவம் செய்யறான், ஆளுமையை இழந்து போகிறான். இயேசு கிறிஸ்து மரிக்கிறாரு, கிருபையின் பரிபூர்ணம், நீதியின் ஈவு கிடைக்குது. கிடைச்ச உடனே மறுபடியுமாக இழந்து போன ஆளுகை மறுபடியும் தேவன் திரும்ப அவர் தர அவர் வல்லவராக இருக்கிறார். அதுதான் கிருபை. சபை கிருபையை வெளிப்படுத்த வேண்டும், சபை கிருபை வளரவும் வேண்டும். சபை கிருபை வெளிப்படுத்த வேண்டும், சபை கிருபையில் வளரவும் வேண்டும். அப்படி வளரும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? எனக்கு மாத்திரம் வச்சுக்கிறது கிருபை இல்லை. ஆரம்பத்தில் சொன்னேன், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் தீத்து 2ஆம் அதிகாரத்திலாம் சொல்ற காரியம், எனக்கு மட்டும் வச்சுக்கிறதுக்காக ஆண்டவர் கிருபையை தரல, வெளிப்படுத்துவதற்கு, வெளியரங்கமாக்குவதற்கு, பிரபகண்டனப்படுத்துவதற்கு, பிரஸ்தாவப்படுத்துவதற்கு, அறிவிப்பதற்கு கர்த்தர் கிருபை நம்மளுக்கு தந்திருக்கிறாரு. இது எப்படி நடக்கும்? நான் அதுல வளரும் போது எனக்கு தெரியும். கிருபையில் நான் நிலைத்து, இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில் நிலைத்திருந்து அவர் கிருபையில வளரும் பொழுது தெரியும். என்ன தெரியும்? கிருபையினாலே எனக்கு விடுதலை உண்டு, கிருபையினுடைய ஐஸ்வர்யத்தினாலே எனக்கு மீட்பு உண்டு, கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற வாழ்க்கையினாலே பாவம் என்னை மேற்கொள்ளாது. கிருபையில வாழ்கிற வாழ்க்கையில பலவீனம் வரும், ஆனாலும் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். கிருபைக்கு வாழ்கிற வாழ்க்கையில
மரணம் என்னை ஆண்டு கொள்ளாது, நான் தேவன் என்னை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி வைத்த அந்த நிலைமைக்கு வரும்பொழுது அந்த கிருபையினுடைய வெளிப்பாடு, கிருபையினுடைய பிரஸ்தாவம், கிருபையினுடைய ஆழங்கள் என்னது என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கு தெரியும். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்குன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்துக்கும் அவருடைய சத்தியத்திற்கும் நம்மை விட்டு கொடுத்து நம்மை 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 அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை. கிருபை காசு கொடுத்து வாங்க முடியாது. வசனம் சொல்லுது, அப்படி வாங்கினீங்கனாக்கா அது கிருபை இல்லை, அது கடன். விசுவாசத்துக்கு தான் கிரியை இருக்குது, கிருபைக்கு எந்த கிரியும் கிடையாது. கிருபை இலவசம், கர்த்தர் இலவசமாய் தர ஒரு விஷயம். தகுதி இல்லாத நமக்கு, தகுதி இல்லாத what we don't deserve, நமக்கு தகுதி இல்லாத விஷயத்தை தான் தராரு. ரட்சிப்பை, மீட்பை கர்த்தர் தராரு, கிருபை. அப்போ யோசித்து பாருங்க, நிதானித்து பாருங்க. இதை நீங்க என்ன சொல்றது, நீங்க இதை குறித்து நீங்க தியானித்து பாருங்க, அவருடைய கிருபை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஆனா ஒரே ஒரு வழிமுறை தான் இருக்குது. ஹோல் 27, எனக்கு அறிவு தெரிஞ்சு சொல்றேன், 27 புஸ்தகங்கள் இருக்குது. கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்னன்னாக்கா, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையில் உள்ளுக்கு அவர் கிருபையை அளிக்கிறார். வேற எதுவுமே வேற எங்கேயும் நான் பார்க்கல. இப்படி இருந்தா அவங்களுக்கு கிருபை, அப்படி இருந்தா அப்படி கிருபை, அப்படி நடக்கல. ஆனால் தங்களை தாழ்த்துகிறவர்களுக்கு, இந்த ஆயக்காரன், பாரிசி, பரிசேயன் அந்த உவமையில இயேசு சொல்றாரு, இந்த ஆயக்காரன் ஜெபம் அவரே தன் முகம் வானத்திற்கு பார்க்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணி இருந்துட்டு கீழே குனிஞ்சுக்கிட்டு தன் மார்பில் அடித்து கொண்டு பாவியாங்கி என் மேல் கிருபையாக சொன்னார். இவன் அல்ல, அவன். அப்போ நான் என்னை தாழ்த்தும் போது கிருபையை வெளிப்படுத்தணும், கிருபையிலே வளர வேண்டும். கிருபையில வளர்ந்தால விடுதலை கிடைக்கிறது, கிருபை ஐஸ்வர்யத்தினால மீட்பு கிடைக்கிறது, கிருபை கீழ்பட்டு வாழ்கிறதுனால பாவத்தை மேற்கொள்ள முடியுது, கிருபை வாழ்றதுனால பலவீனத்துல பலன் கர்த்தர் தருகிறார், கிருபையில் வாழும்போது கர்த்தர் ஆளுகையை கர்த்தர் தருகிறாரு. ஆனால் எல்லாம் எங்க ஆரம்பிக்குனாக்கா, தாழ்மை, அர்ப்பணிப்பு. தேவன் அர்ப்பணும் போது கர்த்தர் கிருபையை திருச்சபையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் செய்ய உள்ளவராயிருக்கிறார். நாள்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான் பார்த்தோம். தேவனுடைய திருச்சபையிலே அவருடைய திருச்சபையிலே தேவனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், it has to display the God's grace. அது தேவனுடைய கிருபையை வெளிப்படுகிறதற்காக ஒரு கருவியாக, தேவனுடைய கிருபையை மற்றவர்களுக்கு காண்பிக்கிற ஒரு கருவியாக திருச்சபை காணப்பட வேண்டும். முழங்கால் படிடுவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, உங்களுடைய திருச்சபையில் நீர் வைத்திருக்கிற ஒரு பிரதானமான நோக்கத்தை கர்த்தர் எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சபை, நாங்கள் உம்முடைய கிருபையை எங்களுக்கு மாத்திரம் வைத்துக்கலாம், எங்கள் குடும்பத்துக்கு மாத்திரம் வச்சுக்கிடாம உம்முடைய கிருபையை நாங்கள் பிரஸ்தாபிக்கிறவர்களாக, பிரபகண்டனப்படுத்துவர்களாக, உம்முடைய கிருபையை நாங்கள் வெளிப்படுத்துவர்களாக நாங்கள் காணப்பட உம்முடைய நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு போதிங்க ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க, நாங்கள் அதை குறித்து யோசித்து, அதை குறித்து நாங்கள் எங்கள் குடும்பங்களோட கூட நாங்கள் அதை குறித்து நாங்கள் பேசிட்டு, அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையில், எங்கள் திருச்சபை வாழ்க்கையில் நாங்கள் அப்பியாசிக்க ஐயா நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய கிருபையினாலே வருகிற, கிருபையில வளரும் போது, கிருபையை வெளிப்படுத்தும் போது வருகிறதான விடுதலை, கிருபை ஆண்டவரே, அதனால வருகிற மீட்பு, அதனால பாவத்தை மேற்கொள்ளுகிற காரியம், அதனால ஆளுகிற காரியம், அதனால இருக்கிற பலன் எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டு எங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய கிருபையை திருச்சபையானது உலகிற்கு வெளிப்படுத்துகிறாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் கர்த்தர் காணப்படுங்க. எல்லா துதிக்கான மகிமை ஒரு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெப பிதாவே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென்.